அங்கே போய் விதவிதமான காபி போடணும். காபி கடையில் என்ன பார்ட் டைம் அங்கே படிச்சுட்டு என்ன செய்யலாம், ஸ்டூடெண்ட்டுக்கு வேலை பார்க்கணும், கொடுக்கணும் சட்டம். அப்படி வேலை பார்த்தா படித்து நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க. அதனால் நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கணும், லட்சக்கணக்கில் சர்ச்சைக்கு கொடுக்கணும், லட்சக்கணக்கில் ஏழைகளுக்கு உதவி பண்ணணும். அந்த மனப்போக்கத்தை நீங்கள் வளருங்க. அப்போ தான் நீங்கள் என்ன செய்யணும், சாதிக்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்து விடுகிறேன். இந்த ஒன்று மாப்பா பாண்டியன் அதிமுக ஆட்சியில் தமிழ் வளர்ச்சி நான் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு தெரியல, ஆசிரியர்கள் தெரிந்த மாப்பா பாண்டியன் அவர் சிவாசி நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் தகப்பனார் என்ன சொல்லுவாங்க, அவருக்கு ஒரு வயசுல இருக்கும்போது இறந்து போனாங்க. அந்த ஒரு வயசுல இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா தீக்குச்சியில் தான் விளைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி கிராமத்தில் தான் அவர் விளைச்சாங்க. அந்த கிராமத்தில் உள்ள பெரியவர்கள்லாம் சங்கம் ஆரம்பிச்சு அந்த சங்கத்தின் மூலமாக 50 பைசா 25 பைசா பிரித்து அந்த பையன் நல்லா ஆக்டிவாக இருக்கான், நல்லா படிக்கான் நம்முடைய ஒரு ஐடி ஓனர் ஆனார். அவர் திருப்பி அரசியலில் போன கடந்த ஆட்சியெல்லாம் என்ன அதிமுக ஆட்சியில் தமிழ்துறை வளர்ச்சித்துறை அமைச்சர். அப்போ அப்படின்னு நீங்கள் உங்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன வாய்ப்பு இல்லை என்று இருக்கும்போது அவர்களுக்கு எப்படியாவது படிக்க வேண்டும் என்று அதுக்கு படிக்க வைத்தால் தான் உண்மையான அந்த சங்கத்தினுடைய செயல்படுகிறது என்று நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் எல்லாம் சொன்னது மாதிரி இந்த சங்கம் மக்களுடைய ஆதரவு இருந்தால் மேலும் மேலும் இந்த கல்விக்கு பெரிய உதவி செய்வது உறுதி பண்ணுறோம். கனிவான அன்பான குரலில் சிறப்புரை வழங்கிய அண்ணன் அவர்களுக்கு நன்றி. 12ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவி செல்வி ஜெபிசாவை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். கலங்கரை விளக்காக அமைவது புத்தகங்கள் மட்டுமே என்ற ரவீந்திரநாத்தின் பொன்மொழியை போற்றி புத்தகத்தின் அருமையை பற்றி பேச வந்துள்ளேன். ஊசி காதில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழித்தலை தைக்கும். நல்ல மனிதர்கள் காதில் நல்ல நூல்கள் நுழைந்தால் அது இருதயத்தின் கிழித்தலை தைக்கும். ஆதலால் தான் புத்தகத்திற்கு நூல் என பெயர் வைத்தான் தமிழன். நூல் என்பது எண்ண பதிவாகிய கருத்துக்களை, அதாவது எண்ணத்தில் பதிவாகிய கருத்துக்களை எழுத்து உருவத்தில் காட்டும் கருவி. ஆனால் தற்காலத்தில் அச்சிடப்படுகிற புத்தகத்தை உணர்த்தவே இச்சொல் பயன்படுகின்றன. காகிதங்கள் உருவாவதற்கு முன்னமே நூல் ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட பதிவாக காணப்படுகிறது. இவ்வாறு எழுதப்பட்ட சுவடிகளை போத்து கோத்து வைத்தனர். போத்து கோத்து வைத்த சுவடிகளை போத்தகம் என்றனர். காலப்போக்கில் போத்தகம் என்ற சொல் புத்தகம் என மாறிவிட்டது. நான் பேச நினைக்கும் போதெல்லாம் என்னுடன் பேச காத்திருப்பது என் அலமாரியில் இருக்கும் புத்தகங்கள் மட்டுமே. அங்கே காயப்படுத்த ஒருவரும் இல்லை, அங்கே வலிகள் தர ஒருவரும் இல்லை. தனிமையில் தன் நம்பிக்கையை கற்றுக் கொடுப்பது எனது புத்தகங்கள் மட்டுமே. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை என்ற புத்தகம் தான் மார்ட்டின் லூதர் சிங்கை உருவாக்கியது. ஒரு இன்டர்னல் வெலாசிட்டி என்ற புத்தகம் தான் அப்துல் கலாமை அணுவிஞ்ஞானியாக்கியது. சிந்திக்க வைக்கும் சாதனம் சிதறாத அறிவின் ஆவணம். எத்துணையாவது புத்தகம் எவருக்கும் கிட்டுமே வித்தகம். உன்னை வெறுப்பார் வீதியிலே, உனக்கு ஒரு பக்கம் சேதியிலே. நிறைவான புத்தகம் கையிலே, நன்மைகள் 1000 பையிலே. வாழும் வரலாறு படைக்கும் வார்த்தை சிற்பம் புத்தகமே. பாலும் உலகில் உன்னருமை புரியாத சடங்குகள் இன்னமும். மானமுள்ள மனிதனுக்கு அறிவுதான் அழகு. புத்தகம் என்பது மிக பெரிய சிறகு. விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்றால் புத்தகம் வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். புத்தகம் நமக்கு வேறு வேறு உலகை காட்டுகின்றன. புத்தகம் என்று ஒன்று இல்லை என்றால் வரலாற்றை பற்றி அறிந்திருக்க முடியுமா உன்னால்? தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது வெற்றியின் ஆயுதம். அந்த ஆயுதத்தை தலைமேல் கொண்டு தலை குனிந்து படித்து பார், உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் நிச்சயமாய் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழில் சிறப்பாக பேசிய மாணவிக்கு நன்றி. அடுத்ததாக கொஸ்டின் கேட்க வராங்க டீச்சர். ஒற்றை காதுள்ளவன் ஓடி ஓடி இணைப்பான், அவன் யார்? ஒற்றை காதுள்ளவன் ஓடி ஓடி இணைப்பான். அது எது? இன்னொன்னு யாருமே சொன்னா? எமில்டா. சிம் கார்டு. உலகின் மிக பெரிய விலங்கு எது?
அவன் சொல்லிட்டான். சரி, இது மூன்றாவது கோள் எது? எந்திரிச்சு சொல்ல. என்ன? சுவாசிக்கும் காற்றின் பெயர் என்ன? சொந்தமான ஒன்று, அதை அடுத்தவர்கள் அதிகம் பயன்படுத்துவார்கள். அது என்ன? ஜெனிசா பிரைஸ். கோழி ஏன் முட்டை போடுகிறது? ஒன்று ரெண்டு தெரியாதா? சரி. சிறப்பாக விடுகதைகள் கேட்ட ஆசிரியைக்கு நன்றி. அடுத்ததாக பெருமாள்குளம் மண்ணின் மைந்தன் MTDTN நடுநிலைப்பள்ளியின் ஆசிரியர் திரு தேவப்பிரகாசம் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். இந்த மாபெரும் பரிசு விழாவிற்கு வருகை புரிந்த என் பள்ளி தாளாளர் அவர்களுக்கும் மற்றும் பலர் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் வந்து பரிசு பெறும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வந்திருக்கும் பெற்றோர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இன்பம் புகுத்திவிடும். அதாவது இது திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்க்கையில் அதாவது நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் என்ன செய்யலாம்? வெற்றி பெறலாம். இல்லைன்னா நம்ம தோல்வியின் பிடியில் தான் என்ன செய்யணும்? இருக்கணும். அதாவது தமிழ் மொழியை பற்றி சொல்லணும்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தமிழ் மொழியில் வந்து மொத்தம் 247 எழுத்து. ஆனால் அந்த தமிழ் மொழியில் உள்ள இன்பம் வந்து வேறு எந்த மொழியிலும் என்ன செய்யாது, கிடையாது. அதான் ஒரு முறை அண்ணா நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக ஒரு 2 வார்த்தையாவது பேசணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காரு. அது ஊர் மக்கள் எல்லாரும் கூடி என்ன செஞ்சுட்டாங்க, அவரை மறித்து கண்டிப்பாக நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் அந்த நிமிஷத்தில் உடனே பேசுனது என்னது, மாதமோ சித்திரை நேரமோ பத்திரை உங்கள் கண்களில் தெரிவதோ நித்திரை நித்திரை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, முடிச்சாரு. அதாவது நம்மளுக்கு மோகம் என்னன்னா ஆங்கிலம் மேலே தான் என்ன செய்யுது, ரொம்ப இருக்குது. ஆனால் ஆங்கிலம் நம்ம படித்தா வெளிநாட்டில் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அவன் மொழியில் அவன் நாட்டில் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், வேலை செய்ய முடியும். மற்றபடி நம்ம தமிழ் மொழியில் படித்தா தான் நம்ம தமிழ் நாட்டில் தமிழ் துறையில் நிறைய துறையில் என்ன செய்யலாம், வேலை செய்யலாம். அதாவது இங்கிலாந்து நம்ம நாடு ஆய்வு சொல்லி என்ன செஞ்சிருக்கு, எழுதியிருக்கு. நம்ம தமிழ் மொழியில 247 எழுத்து. ஆனால் ஆங்கிலத்தில் வந்து வெறும் 26 எழுத்து தான், கால்வாசி கூட கிடையாது. ஆனால் நம்ம அந்த மொழி மீது தான் என்ன செய்யணும், மோகம் கொள்றோம். ஏன்னா அந்த காலத்திலே என்ன செஞ்சுட்டான், நம்மளை அடிமையாக்க அவன் என்ன செஞ்சுட்டான், இதை புகுத்திட்டு போயிட்டான். ஏன்னா அவன் நாட்டுக்கு வேலைக்கு என்ன செய்யணும், ஆட்கள் வேணும். நிறைய வெளிநாட்டில் நம்ம தமிழர்கள் தான் என்ன செய்தாங்க, முதன்மையாக இருக்காங்க. அதனால் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஊரில் உள்ள ஸ்கூலுக்கும் என்ன செய்யும், முக்கியத்துவம் கொடுத்து கொள்ளுமாறு நமது ஊர் மக்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வரலாறு என 2 பாடங்களை சிறப்பாக கற்பித்த ஆசிரியருக்கு நன்றி. வளர்ந்தால்தான் செடி அழகு, கொடுத்து மகிழ்ந்தால்தான் தன் வாழ்க்கையே அழகு. பரிசுகள் வழங்குமாறு ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பெற்ற மாணவன் ஜோயல் அவர்களை பரிசு பெறுமாறு அழைக்கிறோம். ஐயா அவர்களை பரிசு பெறுமாறு அழைக்கிறோம். பெற்றோர்களும் கூட வரும்படி எல்லாரும் நன்றாக கரவசம் கொடுக்குமாறு. ஜெனிசா பிரைஸ்லி பரிசு பெறுமாறு அழைக்கிறோம். எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகப்படுத்துங்க. வகுப்பில் முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை பரிசு பெற அழைக்கிறோம். 3வது மதிப்பெண் பெற்ற லெனிகா, யாரும் இருந்தால் வாங்க கூட வா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகம்.
பெற்ற எஸ் ஜெபிசாவை பரிசு பெற அன்புடன் அழைக்கிறோம். மாணவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முதலாவது ஜெனிஃபர். வெல்டன். ஜுவின் சிங். எமில்டா. சஜினா. ஜெசுபா ஜூடி. ஜெனிசா பிரைஸ்லி. ரிக்ஸிதா. பெவிசா. புனித அகிலன். எழுதிய அனைத்து மாணவர்களுக்குமே பரிசு கொடுத்து உற்சாகப்படுத்தணுங்கிற நோக்கத்தோட அனைவரையுமே வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். அஸ்வின், ஜெப்ரின் ராஜ், எபின் பால், பெனியன் ஜவர்னா. அவர்களுக்கும் பரிசு. சுவைஜியா, ரேனியஸ், பெனிக் ஜோயல், ஜாக்குலின், ஜாஸ்மின் கேத்ரின், செரீனா, கெட்சியால், செல்வ ஏஞ்சலின், ஆகாஷ், ஜாஸ்மின். சுவைஜியா. அடுத்ததாக நடனம் ஆடிய மாணவிகள் அனைவரும் வந்து பரிசு பெற்று செல்லுங்கள். ஜெனிஃபர், கோனா பியூட்டி, ஜெனிட்டா, ஜென்சி ஹோல்டா. எம் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் அனைவர்களையும் பரிசு பெறுமாறு அன்புடன் அழைக்கிறேன். இது
காட்டு இங்கே காட்டு இங்கே காட்டு இங்கே பாரு இங்கே பாரு குமார் பாஸ்டர் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அந்த சபை உபதேசியார் ஜெயசி அவர்களுக்கு பரிசு தலைமை ஆசிரியருக்கு பரிசு வழங்கப்படுகிறது. என் பள்ளியின் கணித ஆசிரியர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. டிவிஐ ஆசிரியருக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து ஜூனியர் டீச்சர் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து சீதாபதி டீச்சர் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து என் பள்ளியின் கலா மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் ஆசிரியர் திரு தேவப்பிரகாசம் அவர்களை பரிசுகளை வாங்குமாறு அழைக்கிறோம். பாஸ்டர் தேவ அதிசயம் அவர்களுக்கு ஒரு பரிசு வழங்கப்படுகிறது. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரை துதிக்கிறோம். அருமையான நாளுக்கு நன்றி சொல்கிறோம். அதுவரை எங்கள் கிராமத்தில் கல்வி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வித்து வழிநடத்தி ஜெபிக்கிறோம். விசேஷமாக கடந்த ஆண்டில் 10வது 12வது பொது தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வித்து ஒரு எதிர்காலங்கள் சிறக்க இருக்கிற வயசுகளை வழிநடத்தி ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டிலும் புதிய கல்வி ஆண்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வித்து வழிநடத்த முடிய ஜெபிக்கிறோம். உமது திறமைகளை தாங்க ஜெபிக்கிறோம். உமது பரம ஞானத்தை நீதாமை பருவத்தில் தந்து உமது பிள்ளைகளை வழிநடத்தி ஆளுகை செஞ்சு ஜெபிக்கிறோம். அது கற்ற வேத வாக்கியப்படி உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஒவ்வொருக்கு நிதாமை கிருபை செய்து வழிநடத்த முடிய ஜெபிக்கிறோம். அடையே நீர் தருகிற அந்த ஞானத்தை பெற்று இந்த உலகத்தில் சிறந்தவர்களாக வாழ்ந்து சமுதாயத்தில் உயர்நிலை எடுத்து அநேக ஆசத்தை கருவிலாக அவர்கள் விளங்க உமது பிள்ளைகளை பலப்படுத்தி வழிநடத்த முடிய ஜெபிக்கிறோம். அனைவரே இந்த அருமையான அள்ளு உற்சாகப்படுத்துகிற பெரும்பாலும் மறுமலர்ச்சி மக்கள் சங்கத்துக்காக நன்றி சொல்கிறோம். நீதானே அவர்களை ஆசிரியர் ஜெபிக்கும் இந்த உன்னதமான பணிக்காக உழைத்து கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிரியத்து வழிநடத்த முடிய ஜெபிக்கிறான். நல்ல ஆலோசனை கொடுத்த ஒவ்வொரு நீதாமே ஆளுகை சேர்த்து ஆசிரியர் ஜெபிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு தங்களது வாழ்க்கையை அமைத்து சமுதாயத்தில் முன்னேற அடுமை மாத்திர சார்ந்த நீர் தருகிற நன்மையை பெற்றுக்கொள்ள அந்த பிள்ளைகளை வழிநடத்தி ஆளுகை செஞ்சு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த உன்னதமான பணியை தந்திருக்க இதை செய்வதற்கேற்ற உன்னத பதத்தினால் நீர் அவளை இடைக்கட்டி ஆசீர்வதித்து வழிநடத்த முடிய ஜெபிக்கிறோம். பள்ளியில் பயில்கிற ஒவ்வொரு மாணவ செல்வம் ஆசீர்வதித்து வழிநடத்த முடிய ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் முறைக்கு சென்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவை தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மளோடு மென்று சலாம் தங்கியிருப்பாங்க. ஆமென். நாம் யாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மரவதே. ஆமென். யாவருக்கும் நன்றி.